நீங்க ஒரு 20லேருந்து 25 வயசுல இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வீடு வாங்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், அதாவது என்னன்னாக்கா ஃபாரினர்ஸா இருக்கட்டும், என்ஆர்ஐஸா இருக்கட்டும், என்னன்னா அவங்க எல்லாருமே அசெட் ரிச்சா இருக்காங்களே தவிர கேஷ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு புழக்கம் இல்லை. உங்களுக்கு யாருக்கும் பென்ஷன் வர போறது கிடையாது. அரசாங்கமே என்ன சொல்றாங்கன்னா, பென்ஷன் இனிமே நாங்க கொடுக்க மாட்டோம், நீங்க தான் உங்களோட பென்ஷனை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஒருத்தர் அச்சீவ் பண்ணணும்னா ஃபினான்ஷியல் பிளான் இல்லாம அச்சீவ் பண்ண முடியாது. நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா வீடியோஸும் இந்த பிளேலிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். டெஃபினட்டா பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. நிறைய ஷார்ட்ஸும் இருக்கு, ரொம்ப ஈஸியா பார்த்துடலாம். 1.5x ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். பேப்பரும் பேனா வச்சுக்கோங்க. எதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கோ அந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதை பத்தி உங்களுக்கு நிறைய டீட்டெயில்டா தெரியணும், ஆட் இல்லாம பார்க்கணும்னா ஒரு எல்எம்எஸ்ன்னு ஒரு வெப்சைட் சொல்றோம். எல்எம்எஸ்னா என்ன அர்த்தம்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அங்க போனீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஆட் இல்லாம போடுறோம். சோ நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ல ஃபினான்ஷியல் பிளான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஃபினான்ஷியல் பிளான்ல 4 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட கவர் பண்ணியாச்சு. இன்கம்னா என்ன, எக்ஸ்பென்ஸ்னா என்ன, அசெட்ஸ்னா என்ன, லைபிலிட்டிஸ்னா என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா போன வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது அசெட் அலோகேஷன். இதுல எது ஐடியலான அசெட் அலோகேஷன், இது எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னாக்கா, நீங்க ஒரு 20-25 இயர்ஸ்ல இருக்கீங்க, 20-25 வயசுல இருக்கீங்கன்னா உங்களுடைய அசெட் அலோகேஷன் முடிஞ்ச அளவுக்கு ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ல வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு ரியல் எஸ்டேட்டை போய் 20-25 வயசுல வாங்குனீங்கன்னா, ரியல் எஸ்டேட் வாங்குனீங்கன்னா லைஃப் ஃபுல்லா நீங்க இஎம்ஐ கட்டி கஷ்டப்படுவீங்க. நான் அந்த தப்பை பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு 25 வயசு ஆகும்போது ஒரு சிங்கிள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட் நான் என்ன பண்ணேன்னா அவசரப்பட்டு வாங்கி 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன் 96ல. 5 வருஷம் கழிச்சு அதே விலைக்கு விற்றேன். எனக்கு நிறைய இஎம்ஐ வேற கட்டினேன், 12% இன்ட்ரெஸ்ட் வேற கட்டினேன். அதை விட நிறைய அலைச்சல்லாம் வேலை இருந்தது. அந்த 5 லட்சத்தை கொண்டு போய் இந்த நான் சொன்ன போன வீடியோல சொன்ன மாதிரி ஒரு எம்ஆர்எஃப்ல போட்டிருந்தேன்னா என்னுடைய லைஃப் கிட்டத்தட்ட இன்னைக்கு பல கோடி ரூபாய் வந்துடும். ஸோ அதனால நீங்க ஒரு 20லேருந்து 25 வயசுல இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வீடு வாங்காதீங்க. ஸோ 20-25ல ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்ததுக்கு அப்புறம், அதாவது உங்களுடைய டெய்லி இன்கம் ஒரு 5000 ரூபாய் இருக்கு, டெய்லி இன்கம் ஒரு 20000 ரூபாய் இருக்கு, டெய்லி இன்கம் ஒரு 10000 ரூபாய் இருக்குன்னா அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு வீடு வாங்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் அசெட்ஸ், அதுக்கப்புறம் பிசிக்கல் அசெட்ஸை பில்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பிசிக்கல் அசெட்ஸ் பில்ட் பண்ணும்போது ஓவரா பிசிக்கல் அசெட்ஸ்ல 80% 75%க்கு மேல போயிடாதீங்க. பிசிக்கல் அசெட்ஸ்ல 70-75% போனீங்கன்னா, போன வீடியோல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அசெட் ரிச் கேஷ் புவர் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், அதாவது என்னன்னாக்கா ஃபாரினர்ஸா இருக்கட்டும், என்ஆர்ஐஸா இருக்கட்டும், திருப்பூர்ல இருக்கவங்களா இருக்கட்டும், கோயம்புத்தூர்ல இருக்கவங்களா இருக்கட்டும், என்னன்னா அவங்க எல்லாருமே அசெட் ரிச்சா இருக்காங்களே தவிர கேஷ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு புழக்கம் இல்லை. ஸோ அதே மாதிரி தப்ப நீங்க 30-35 இயர்ல பண்ணிடாதீங்க. ஸோ நீங்க ஒரு ஃபினான்ஷியல் பிளான் போட்டீங்கன்னா நான் ஜென்ரலா ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா 100 மைனஸ் ஏஜ். இது ஒரு ரஃபான நம்பர்னு வச்சுக்கோங்களேன். 100 மைனஸ் ஏஜ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ 100 அப்படிங்கிறது எடுத்துட்டு உங்களோட ஏஜ் கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 50-50 வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா 50% பிசிக்கல் அசெட், 50% ஃபினான்ஷியல் அசெட் வச்சுக்கோங்க. என்னுடைய ஏஜ் 65 அப்படின்னா 100 மைனஸ் 65 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65% ஃபினான்ஷியல் அசெட்ல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். 35% மட்டும் பிசிக்கல் அசெட்ஸ்ல வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நம்ம அடுத்தவங்களை நம்பி இருக்கக்கூடாது. இந்த ஜெனரேஷன் பொறுத்தளவுக்கு, இந்த ஜெனரேஷன் நான் சொல்றது 2025 மிட் 2025ல இருக்கவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு யாருக்கும் பென்ஷன் வர போறது கிடையாது. அரசாங்கமே என்ன சொல்றாங்கன்னா, பென்ஷன் இனிமே நாங்க கொடுக்க மாட்டோம், நீங்க தான் உங்களோட பென்ஷனை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க, ஒரு பையன் இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா, அது எப்படி பொண்ணுக்கு நீங்க சேர்க்குறீங்களோ பையனுக்கு சேர்க்குறீங்களோ, உங்களுக்கு வேண்டிய பென்ஷன், பென் அண்ட் சன், அதாவது பென்ஷன் சொல்லுவாரு கிருபானந்த வாரியர், இந்த வார்த்தை தான் சொல்லுவாரு. பென்ஷன் எப்படி சொல்லணும்னா பென் பிளஸ் சன் பென்ஷன். இதுக்கு கூட நீங்க ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ தயவு செஞ்சு நீங்க எல்லா அமௌண்ட்டையும் கொண்டு போய் ரியல் எஸ்டேட்ல போடாதீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ல எப்படி அசெட் அலோகேஷன் பண்ணணும், அதுக்குள்ள மேஜிக் ஃபார்முலா நம்ம பார்த்தாச்சு. அடுத்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப் பாத்தீங்கன்னா கோல் பிளானிங். கோல் பிளானிங்னா என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 இம்பார்ட்டன்டான கோல்ஸ் வரும். அந்த கோலினுடைய இன்ட்ரடக்ஷன் இப்ப பண்ணி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோலை பத்தி எப்படி பண்ணணுங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். அது என்ன ஒரு 5லேருந்து 6 இம்பார்ட்டன்ட் கோல், இல்லைன்னா ஒரு 7-8 கோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோல் எல்லாருக்கும் வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது கார். ஆக்சுவலா வீடு வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்னோட பைக் 2.5 lakhsக்கு எனக்கு ஒரு பைக் வேணும், 3 லட்சத்துக்கு எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கார். அந்த காரும் பாத்தீங்கன்னா எவ்ரி 5 இயர்ஸ் அவங்க காரை சேஞ்ச் பண்ணணும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்யூவி அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ ஒன்று பாத்தீங்கன்னா வெஹிக்கிள், ரெண்டாவது பாத்தீங்கன்னா வீடு,
அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வில்லா வேணும், நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு என் சொந்த ஊரில் எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய வில்லா மாதிரி வேணும், எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும். இது வந்து ஒரு மூணாவது கோலா இருக்கு. நாலாவது, உங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கோல் கேட்குறாங்க. என்னென்ன கோல் கேட்குறாங்க இது வரைக்கும் வந்தவங்க? நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 200 ஃபினான்ஷியல் பிளான் போட்டிருக்கேன். சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரா ஒரு 200 ஃபினான்ஷியல் பிளான்ஸ் போட்டிருக்கேன். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்கிட்ட கேட்குறதுலாம் வந்து 3 இம்பார்ட்டன்ட் கோல். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன், அதுக்கப்புறம் அவங்களுடைய மேரேஜ். 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா மல்டிப்ளைட் பை 2, இது ஒரு கோலா இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா எல்லாருக்கும் ட்ரீம் வெக்கேஷன் சொல்றாங்க. அந்த ட்ரீம் வெக்கேஷனுக்கு ஒரு கோலா வந்து போடுறாங்க. ஒரு சிலர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும், 3 வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும்னு சொல்றவங்க இருங்க. இதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கோல் வந்து ஃபயர்னு சொல்றோம். ஃபயர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லி. ஸோ எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் கோல் வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுதான் கோலாக இருக்குது. இந்த கோல்ஸ்லாம் எப்படி பிளான் பண்ணணும், எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் டீடைல்டு வீடியோ ஆன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது, எக்கச்சக்கமான ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் நிறைய கிடைக்கும் இந்த வீடியோவில். அண்ட் அடுத்த வீடியோவில் இதை விட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.